கிணத்துக்கு விழுந்துட்டு அந்த புள்ள வந்துட்டு இறந்து போட்டு நாங்கள் அந்த அண்ணாமை வந்துட்டு இறந்து போட்டாராம். அந்த இடத்துல ஆக்கள்லாம் அந்த போராட்டத்தை அதுல செய்த ஏற்கனவே சும்மா எல்லாம் கடை கட்டுறாங்களப்பா. கல்ல ரெண்டாவது வந்து 2 லட்சங்கள் வந்திருக்காங்க. ஏதாச்சும் ஒரு உதவி எடுத்து கொடுக்கணும்னு காய்ச்சி இந்த மைண்ட் வந்துட்டு ஒரு நிலையில இந்த கைகாலெல்லாம் கொஞ்சம் நடந்துமே சும்மா வந்துட்டு நல்ல மாதிரி கதைக்கிற உறவுகள் கூட வந்து சில பேர் வந்துட்டு நம்பர் எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணிட்டு போவோம். இந்த செல்லங்களையும் நாம் பட்டினி கூட காய்களோட எங்களுக்கு சொல்லுவாங்க நம்ம படிச்சிருக்காங்க. அதுதான் அம்மா எனக்கு உருந்து 6, 7, 8, 9, 10, 11, 12 பையன் எங்க சாப்பாட்டுக்காக வந்துட்டு அம்மாக்கள் பட்ட பாடம் நேற்று பேரோட நிறுத்துறது. அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். அம்மம்மா. ஓகே, இன்று தினம் வந்து நாங்கள் எங்க பாத்தீங்கன்னா வளமை போல வந்துட்டு எங்க விட்டு சோஃபாவில இருக்கிறோம். வளமை சொல்லுவோம் எங்க விட்டு நிக்கிறோம் முத்தத்துல இல்லாட்டி பிராந்தில நிக்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கு நாங்க வந்துட்டு எங்க விட்டு சோஃபால இருக்கோம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அம்மம்மா வந்துட்டு கொஞ்சம் மேல என்ன நடந்த அஞ்சல் அள்ளி கொஞ்சம் பவுடர் கொஞ்சம் ரொம்ப பூசினா கொஞ்சம் அழிஞ்சு போட்டு வரலாம். அப்போ வந்துட்டு அம்மாவும் நான் அம்மா எல்லாம் வந்துட்டு இருக்கணும் பாத்தீங்கன்னா சொன்னா நேற்று பார்த்துருப்பீங்க எங்க வீட்டை சென்னையில தரைச்சு ஒரு வீடியோ வந்துட்டு போட்டிருப்போம். என்ன பெரிய வேலைன்னு சொல்லி ஒன்று போட்டிருப்போம். அதே மாதிரி வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு அம்மா சொல்லியிருந்தா வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் சாமான்கள் வந்து மலையாள வந்துட்டு போயில அப்ப வந்து வீட்டை வந்து சாமான் கலந்து பார்த்து கதைச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொண்டு வச்சாதான் கொஞ்சம் வந்துட்டு பிரியோசனமா இருக்கும். அதைத்தான் வந்துட்டு இன்றைய வீடியோல பார்க்க போறீங்க. நாங்க இதுலயே வந்து கதைச்சு அம்மா வந்துட்டு சாமான் பண்றது வந்து நாளைக்கு பொருங்க வர நாளைக்கு வந்து பார்க்க போறோம். இப்ப நாங்க வந்து வீட்டு சாமான எழுத போறோம். நவச்சது எழுதுங்க கதைச்சு ரைட். நாங்க வந்து எழுத போறோம். கதைத்தான் வந்து இந்த வீடியோ பார்க்க போறீங்க. நாங்க கதைக்கிற எழுதுறதுக்கு முன்ன ஒரு விஷயத்த அந்த கதைச்சு போட்டு அப்படி வந்து நாங்கள் கண்டினியூ வந்துட்டு என்ன செய்ய போறோம். இல்ல நாங்க சொல்லி போட்டு எழுதுவோமே. அவசரம் எங்க போகணுமே. இல்ல பஸ்ஸுக்கு நேரம் போகுது. பஸ் வராட்டி நாங்க உங்களை டியூஷனுக்கு நேரம் போகுது. கதையை கேளுங்க. பஸ் வராட்டி உங்களை நான் இப்ப வந்துட்டு மாட்டு வண்டியில கொண்டே மாட்டு வண்டியில நேரம். சரி, ஓகே. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்துருப்பீங்க புனிதநகர்னு சொல்லி அங்க வந்துட்டு நாங்கள் வீடியோ எல்லாமே வந்து பழமையா எடுத்து போட்டிருப்போம். சாமான் கொடுத்ததுல வந்துட்டு போட்டிருப்போம். அங்க வந்துட்டு ஒரு 2 வயசு பிள்ளை வந்துட்டு அந்த வெள்ளத்தோட வந்துட்டு கிணறு இருந்தால வந்துட்டு அந்த கிணத்துக்கு விழுந்துட்டு அந்த புள்ள வந்துட்டு இறந்து போட்டுதாமே. உண்மைக்கு வந்துட்டு பெரிய ஒரு கவலையா இருக்கு. அந்த புள்ள இறந்துட்டுன்னு சொல்ல என்னன்னு சொல்றாங்க கண் முன்னாலேயே வந்துட்டு இந்த பிள்ளைகள் உண்மைக்கு வந்துட்டு பார்க்க போனா சரியா வந்துட்டு கஷ்டப்பட்டதுகள். ஆனா வந்துட்டு இப்போதைக்கு நிலைமையை பார்க்க போனா அதுகள் இந்த செத்தோட செலவுக்கு கூட வந்துட்டு ரூபா காசு இல்லாம வந்துட்டு இருக்கணும். கோல் பண்ணி காய்ச்சது அது அவனுமே வந்து செய்யல. அதுமே வந்துட்டு காய்ந்தன் அம்மை வந்து இங்க இல்ல. இப்பதான் சேர்த்தது கைந்து வந்துட்டு பவுனியா போயிட்டு அந்த திடீரென்னு சேர்த்த சில வண்டிக்கு நிறைய காசு வந்து முடியும். அதனால வந்துட்டு நாங்க வந்துட்டு இந்த முதல்மை எடுத்து போட்டு நெக்க வந்து கவலையா இருக்கு அந்த பிள்ளைங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு நாங்கள் ஆரம்பத்துல போய் செல்லக்கிளிய பாட போய் ஒரு வீடியோ எடுத்துருப்போம். அதாவது வந்துட்டு எந்த இமயத்துல வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்துருப்போம். அந்த வீட்டையுமே வந்து ஒரு அண்ணன் இருந்தார். அதாவது போக்கர்ல கொடுத்து ஒரு வீடியோ எடுத்திருப்போம். என்னன்னு சொல்ற அந்த கொரோனா ஊசி போட்டது வந்துட்டு கை கால் இயங்காம படுத்த படுக்கையோட வந்துட்டு இருந்த மாதிரி ஒரு அண்ணா வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்போம். அந்த அண்ணா வந்துட்டு காசெல்லாம் போட்டு கொடுத்துனாங்க. சாமான் பண்ணி கொடுத்துனாங்க. அந்த அண்ணாமை வந்துட்டு இறந்து போட்டார். அம்மையுமே வந்துட்டு பெரிய ஒரு கவலையா இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்து நடந்தது. எங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கு நம்ம வந்து தெரிஞ்சது. உங்களுக்கு வந்துட்டு நாங்களுமே வந்துட்டு போயில உங்களுக்கு தெரியாத காரணத்தால் நாங்களும் போயில. இப்ப அந்த இடத்துல நாங்கள் சின்ன சின்ன உதவி என்றாலும் கொண்டு கொடுத்த நாங்கள் சாதாரணமா அதுகளும் அப்படி கஷ்டப்பட்டது. நாங்கள் போவே இல்லை. அதுல எதிர்பார்க்குங்கள் கதைக்கன இப்படி அறிஞ்சு வந்திருக்கணும் சொல்ல எதிர்பார்த்து அது கொடுக்காமல் என்னன்னு வரலாம். அதனாலதான் எனக்கு அப்படிங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சரியாம கவலையா இருக்கு. அந்த அண்ணா வந்துட்டு என்னன்னா எத்தனையோ தரங்கள் வந்துட்டு நாங்கள் போய் அங்க வந்து உதவி செஞ்ச நாங்கள் அப்படி இருக்கிறது சரியான முறைக்குமே கஷ்டப்பட்டேன். அந்த அண்ணாவோட வந்துட்டு
என்ன சொல்ற படுத்த படுக்கையில என்ன செஞ்சாலும் ஒரு வந்து ஹாஸ்பிட்டல் போய்க்குள்ள வந்துட்டு அந்த அக்கா வந்து கண்டனாங்க. கண்டுட்டு அந்த அக்கா வந்து எங்கேயும் கண்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டு அந்த அக்கா பார்த்தோன்னா நீங்க அவர்கிட்ட வைஃபானு ரோமன் சொல்லி பிறகு கதை கேட்க வந்துட்டு மோத்த மறந்து போனேன், நிலைமை விளக்கிட்டு மறந்து போனேன். அப்போ வந்துட்டு அவ சொன்னவா கடமையா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு கொடுக்கலாம்னு எங்கள்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு. அப்போ வந்துட்டு அந்த அண்ணாமை வந்து இறந்து போட்டாருண்டா பெரிய ஒரு கவலையா இருந்தது. வெள்ளக்கிளியை தான் சொல்லியிருந்தார் அப்படின்னுடா அந்த அண்ணா வந்து இறந்துட்டாருன்னு சொல்லி எப்பயாச்சும் நாங்கள் கண்டிப்பாங்க பக்கம் போனாண்டா போயிட்டு வருவோம். உண்மையில இப்ப அந்த வெள்ளத்துல கிணறு மூடுபட்டு போயிருந்தோம்னு சொல்லி இப்ப நாங்க கதைக்கிறோம். அதை பார்த்த யாராவது விரும்பி அந்த கிணத்துக்கு விழுந்த அந்த பிள்ளை செத்தாக சரியான கஷ்டம் தானே. இப்ப அந்த பிள்ளை இந்த இது சாங்கலும் செய்ய இல்லாம இருக்குன்னு சொல்லி உங்களோட கோல் பண்ணி காய்ச்சதுதான் என்ன செய்யறது. அதெல்லாம் சாங்கல்ட்டு அப்படி கையில ஒரு ரூபா காசு முடியும். உண்மையில அதுதான் என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் அதுகள் இந்த வெள்ளத்துக்காண்டி வந்து இடம்பெயர்ந்த மாதிரி தான் பேர் வாசியசாலையில பள்ளிக்கூடங்கள்ல இருந்தாக்கள். அப்படியான இடத்துல இருந்ததுகள் சாதாரணமா இப்ப வெயிலரிசி வந்துட்டு வீட்டுக்கு போயிருக்கேன் அப்படி சூழ்நிலை நடந்தாண்டேக்க அண்டாடு சாப்பிடவே வழியில அண்டைக்கெல்லாம் மருத்துவ பாத்திய போராட்டம் நடந்து போராட்டம் ஒருபடி சாப்பாட்டுக்கு வந்துட்டு கூடுதலான பேர் என்னன்னு சொன்னா அந்த இடத்துல ஆக்கள்லாம் அந்த போராட்டத்தை அதுல செய்தவர். அப்படியான ஒரு சூழ்நிலையில இருக்கல அந்த புள்ள அதுல விழுந்து இறந்து போச்சாமன்னு சொல்லி இதுல கதை கேட்க உண்மையில அந்த கையில ஒரு ரூபா காசும் இல்லத்தான். இப்ப நாங்கள் இதை பார்த்து இதுல கதைச்சிருக்கிறோம். அப்படி யாராவது அந்த பிள்ளைக்கு அந்த வீட்டுக்காரருக்கு அப்படி நடந்ததுக்கு செய்யணும் என்று எதிர்பார்த்தாரும் இருந்தால் நாளை கதை செய்தா நிச்சயம் அது ஒரு வீடியோவாக போட்டு நாங்கள் செய்யலாம். நாங்க வந்துட்டு எங்க சேனல் மூலமா ஏதாவது உதவி கிடைச்சா நல்லது. உண்மையில அன்றைக்கு அந்த சாமான் கொடுக்க சொல்லி தந்தாரு அந்த அண்ணா. அவர் தான் இந்த மாதிரி எதான்னு சொல்லி கேட்டு நல்ல மாதிரி அவ்வளவு செய்தாரு. அப்ப இது உண்மையில தெரிஞ்சால் இப்படியான சூழ்நிலையில என்ன நிறைய பேர் இப்படி ஒரு இடத்துல விபத்து மாதிரி நடக்கிறது உங்களும் அந்த பிள்ளைகள் அப்படி நடக்கிறது. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையை தான் சொல்றேன். வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கிற சரியா முறைக்கு கஷ்டப்படுதல் எல்லாமே வந்து மழை வெள்ளத்தால வந்துட்டு சரியா கஷ்டப்படுது. ஓகே, அப்படி இருக்க வந்துட்டு நாங்கள் அதை வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்டிப்பா நீங்கள் யாராச்சும் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்ய போறீங்கன்னா அதே மாதிரி செய்யுங்க. மற்றும் வந்துட்டு அந்த அண்ணா அதாவது இமயானத்தில் இருக்க அந்த அண்ணா அந்த குடும்பத்துக்கும் ஏதாச்சும் செய்ய போறீங்கன்னா அதே வந்து செய்யலாம் வேண்டாம். நாங்கள் வந்துட்டு எடுத்து போட்ட வீடியோ அவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்தோம்னா ஒரு பெரிய யோசனை இருக்குமென்ற சொல்லிக்கொண்டு அப்படி இருக்க வந்து நாங்கள் இப்போ வந்துட்டு வீட்டு தேவைக்காக வந்துட்டு நாங்கள் சாமான் செல்லங்களையும் நாம் பட்டினி போட சரி அதால வந்து என்ன சொல்றேன் நாங்க கொஞ்சம் பஸ் இருந்தோம்னா நாங்கள் செஞ்சுட்டு போயிடுவோம். ஆனா வந்துட்டு செய்யலாம். அப்ப நாங்க எழுத போனோம் விளங்காதா ஏற்கான படிச்ச என்ன பார்த்து நான் எழுதினா விளங்கான்னு அம்மா சொல்றாங்க. சொல்லுவேன் நீங்க சொல்லுங்க. அரிசி போட்டு 10. இப்ப வந்து என்னண்டா எங்கண்ட வீட்டு தேவைக்காக வந்து கொஞ்சம் ஜாமா மட்டும் யோசிப்பீங்க. இந்த வீடியோ காய்ச்சி போட்டு நீங்க உங்களோட பெம்பலா காய்க்கிறீங்களா? பெம்பல் இல்ல நாங்க வந்து இப்ப நீ ஒரு நல்ல நிலைமையில இருந்து உண்மை சொல்லி சொன்னா நான் இந்த வீடியோல இருந்து இதுல கதைக்கணும் இல்ல. முதல்ல நான் அதை செய்து போட்டுதான் நாங்கள் இன்னது செய்த நாங்கள் சொல்லி நான் பெருமையா கதைச்சிருக்கேன். அதே நிலைமையில வந்து உங்களை இன்னும் பட்டினி போடையில அதுதான் கண்டிப்பா. அப்படிங்கிறது நாங்க வீட்டு தேவைக்காக வந்து எழுத போறோம். எழுதி அப்படியே வீட்டை வச்சு வீடியோ முடிப்போம். நம்ம ஏன் நீங்க டவுன் போய் கமெண்ட் பண்ணலாம் தானே. நீங்க கதையும் கொண்டதாச்சு அம்மா வந்து கவலையா போயிட்டு அதனால நான் எதிர்பார்க்கிறேன். நீ எழுது நான் எதிர்பார்க்கிறேன் என்ன பிரச்சனைன்னு சொன்னேன். நான் இப்ப எனக்கு கேட்கல அந்த இடத்துல அந்த புள்ள இறந்தன்னு சொல்லி இப்ப எங்களுக்கு கால் பண்ணி சொல்ல நிச்சயம் ஏதாவது அந்த குடும்பத்துக்கு யாராவது ஏதாவது செய்யணும்ன்றதை நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயம் கிடைக்கும். எதிர்பாருங்க சொல்ற மாதிரி தான் சொல்லுவோம். சரி அப்படி எழுத சொல்லுங்க. அரிசி அம்மாட்ட சரி பேனு அரிசி 10 கிலோ 10 கிலோ அப்படி வந்து வச்சுதான் கிடைச்ச தாண்டும் மாவுளா 10 கிலோ 10 கிலோ பருப்பு பருப்பு என்ன சோப்பு மஞ்சளோ அது எனக்கு தெரியும். பருப்பு ஒரு கிலோ உங்க 3 கிலோ போடு 3 கிலோ அப்பதானே இந்த மாசம் முடிஞ்சாலுமே பங்குற பருப்பு 3 கிலோ நீ சொல்ல புளி 1 கிலோ புளி பொடிட்டோ சீனி 1 கிலோ. எவ்வளவு
மைலோ பால் போடு. என்ன புளிய புளி ஒரு கிலோ காணுமே. ஒரு கிலோ காணும். புளியா சொட்டு சொட்டு ஒரு கிலோ காய்க்கல என்ன கிலோ புளி? அது 1000 ரூபா கிட்ட வர மாட்டாங்க. அப்ப வந்துட்டு 1 கிலோ புளி விலை காட்டு போடுறான். செத்தலானே அம்மா இந்த செத்தல் போட வேண்டாம். நீ 1.5 கிலோ செத்தல் 2.5 கிலோ செத்தல் எவ்வளோ? 1.5 கிலோ கொப்பியில தெரியுது அண்ணே. 1 கிலோ செத்தல் போடுவோம் போடுறான். போடுவோம் சொல்லி செத்தல் மல்லி செத்தல் எவ்வளோ அண்ணே? 1 கிலோ 1 கிலோ. இந்த செத்தல் போட விட மாட்டேன். ரைட். மற்றது மல்லி 1.5 கிலோ. பெருஞ்சீரகம் 1/4 மல்லி 1.5 கிலோ. பெருஞ்சீரகம் 1/4 கிலோ. ரைட். பெருஞ்சீரகம் மிளகு 50 கிராம். பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் விஜய் புரியோட பெருஞ்சீரகம் கேட்டது 50 1/4 கிலோ. 1/4 கிலோ. 1/4 கிலோ எத்தனை எங்களுக்கு சொல்லுவாங்க? நம்ம படிச்சிருக்காதானே? நான் படிக்காமல் இருந்தேன். வேற 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 அம்மா அந்த கீரி சம்பா 1.5 கிலோண்டா என்னன்னு சொல்றது? ஒன்று மேல ஒன்று அடா நீ போடடா பெருசன் கதையை விட்டுட்டு இல்ல அதுதான் 5 அந்த கீரி சம்பா அந்த அளப்பு புரிஞ்சு கொண்டு கீரி சம்பா 5 கிலோ. 5 கிலோ. மற்றது இது கொலோரிங் கிலோ. பிஞ்சோ பை குளோரிங் போய் செஞ்சோம். குளோரிங் 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 எவ்வளோ? 1/4 கிலோ. பிஞ்சோ எவ்வளோ? 1/2 கிலோ பை 1 கிலோ பை இஞ்சா போய் அம்மா வெத்தல வேட நான் பேந்து பண்ணி கொடுப்பேன். பிஞ்சோ ஒன்று போடு பெருசு பெருசு அது 5 கிலோ 1 கிலோ போட 5 கிலோ இல்ல நீ போட 1 கிலோ. மற்ற அம்மா எத்தனை போயில அரிசிமா பாருங்க வாங்க நாளைக்கு கும்பத்து அம்மாக்கு எத்தனை போயில எத்தனை சரி. அம்மம்மா ராசிக்கா வந்துட்டு புகையிலை புகையிலை ஒன்று காணும் 2 போட 1 அரிசிமா அரிசிமா உதுந்து அம்மா எனக்கு உதுந்து அரிசிமா அரிசிமா 5 கிலோ. 2 இன்ச் அரிசியை வடிக்கிறேன். மற்றது அரிசிமா போட்டு அம்மா அம்மா ஜாதே பத்தி எனக்கு உதுந்து வடிக்கிறேன். உளுந்து 1 கிலோ. குரக்கன் 2 கிலோ. வேற உப்பு உப்பு 1 பை. 1 பை வேணா 2 மாதம் காணாது சத்தமா காய்க்கணும். அம்மா 150 சின்ன சீரகம் போடு. சின்ன சீரகம் மஞ்சள் சின்ன சீரகம் 150 கிராம். 1/2 கிலோ மல்லி மல்லி 1/2 கிலோ. மஞ்சள் மஞ்சள் கட்டி 50 கிராம். மஞ்சள் 100 கிராம் போடு. 50 காணும். 50 காணும் அம்மா 50 கிராம். சரி ரைட். 50 மிளகு போடு. அதுல 50 என்ன போட்டு தூள் மிளகு 50 கிராம். வேற பேரிச்சம்பளம் 1/2 கிலோ. பேரிச்சம்பளம் 1/2 கிலோ. 1/2 கிலோ. சாரி அவனுக்கு ஒரு மைலோ பால். எனக்கு அம்மம்மா கொண்டு ஒரு ரம்புட்டானே ரம்பட்டான் 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 எவ்வளோ உண்டு உண்டு வேற எண்ணெய் முதல்ல கொலஸ்ட்ரால் 1 லிட்டர் வேற அவ்வளோதானே வேற என்ன அவ்வளோக்கு நாங்கள் கணக்கை பார்ப்போம் எவ்வளோ வேறு சும்மா நோமலா கணக்கை பேனியா கொடு டியூஷனுக்கு நேரம் போகுது கட்டி எல்லா ஜாமான் வழியாச்சு மொத்தமாக வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15
16, 17, 18, 19, 20, 21, 22, 23 ஒட்டி அண்ணாட ரெட்டையில போட்டா இல்லை போல ஒன்று சாமான். மற்றது ஒரு பிஸ்கெட் அசின்னு சொன்னாங்க எனக்கு காலம் சாப்பாடு. நிப்பாட்டி போட்டு ஒரு பேக்ல பிஸ்கெட்டை போட்டுக்கணும் தான் தர சொல்லி அப்படின்னா நல்லதுதான். அப்ப 24 சாமானுக்கு வந்துட்டு அப்படி வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு இந்த குறிப்பு பார்க்க போனா ஒரு 15 ஆணும் போல இருக்கு. 10 வரும். எவ்வளவு சாமான வந்துட்டு இப்ப நாங்க வந்துட்டு வாங்கணும். இப்ப வந்துட்டு வாங்கினோன்னு நாங்க உங்களுக்கு காட்டுறோம். இப்ப நாங்க வந்துட்டு இதுல கொஞ்சம் நேரம் காய்ச்சி போட்டு நாங்க வீடியோ முடிப்போம். அம்மா பெரியம்மா போய் வாங்கி வந்தோம்னா பாப்பேன். அம்மா வந்துட்டு டவுனுக்கு போய் வாங்க போய் என்ன வளமையா வந்துட்டு பாத்துருப்பீங்க. அம்மாக்கள் எல்லாம் போய் டவுனுக்கு வேண்டத ஒவ்வொரு நாளுமே வந்து டவுனுக்கு போய் வாங்குறத நாங்க விட்டுட்டு அப்படி வந்து வீட்டை வந்தோம்னா சும்மா காய்ச்சி இன்றைக்கு வந்துட்டு போப்பேன். அப்ப என்ன டவுனுக்கு வந்து காட்டுறது பண்றது இங்க வந்துட்டு அம்மா சாமான வந்தோம்னா நாங்க பாப்போம். ஓகே, தொடர்ச்சி வந்துட்டு வீடியோ நீங்க பாருங்க. அம்மாவுக்கு வந்து வாங்கி வந்தோம்னா நாங்க வீடியோ தொடருவோம். ஓகே, அம்மா களைச்சி விழுந்து சாமான வந்துட்டீங்களா? உண்மை வந்துட்டு அம்மா எல்லா சாமானுமே வந்து வாங்கி வந்துட்டு அங்கே பார்த்துட்டு இதுக்குள்ள வந்துட்டு நம்ம இது பயறு அது காசுல பயறு சோயா மீட் இது வந்து கால் போட்டு செய்யற சோயா மீட்டா அங்க பொம்மையில செஞ்சது. அது காப்பி. இது எண்ணெய். இது என்னது? எண்ணெயில காப்பி 200 ரூபாய் கிலோ. இதோட இப்போ எடுத்துருந்தீங்க கத்தரிக்காய் வெங்காயம் மிளகாட்டு வச்சிருக்க. அம்மா மாதிரி சமைச்சுக்கிறீங்க கடுமையா? அம்மா கோயில் பண்ணீங்க பாருங்க. அம்மாக்கு வந்துட்டு பெரிய கோயில தின்னு பண்ணி கொண்டு வந்து கொடுக்க. அம்மா பெரிய கோயில தின்னு 2, 4, 5, 6, 8 வெத்தில 8 வெத்தில மட்டீங்க 315 பாட்டுங்க. 2 மாப்பை மற்ற வந்து அரிசி பேக் மற்ற வந்து இது நம்ம இருக்குல்ல செத்தல் அரிசி மேல பாத்துருப்பீங்க. அம்மாக்கள் போய் எங்க சாப்பாட்டுக்காக வந்துட்டு இன்றைக்கு அம்மாக்கள் பட்ட கோடை பெருங்கோ அம்மாவோட சேர்ந்து பெரிய மாமன் பாடப்பட்டு தூக்கிட்டு வராது. வேற என்ன வந்து நீங்க ஆனா நீங்க நினைச்சிருந்தா ஆட்டோ மிச்சப்படுத்த நினைச்சிருந்தா அப்படி ஒரு நாள் கூட சாப்பிட நினைச்சிருந்தா நீங்களும் பெரியம்மா தோட்ட வச்சு வந்துக்கலாம். நான் திருப்ப கேக்குறேன். ஐயோ அம்மா போறாலோ நான் அம்மாவோட போய் யார்கிட்டயாவது சைக்கிள வண்டி கொண்டு போய் நான் இந்த சைக்கிள் என்றாலும் கட்டி கொண்டு வருவமே நீ நினைச்சிருந்தா நீங்கள் நேற்று அந்த மரங்கள் தூக்கி கையெல்லாம் வெந்து போட்டு அதால வந்துட்டு நேற்று பேரோட நித்திரையாடுறது இது. அப்ப வந்து நேற்று நாங்க வேலை செஞ்சிருப்போம். அம்மா வீட்டுக்கு பொருட்கள் பண்ணிக்கு வந்தீங்களே உண்மைக்கு வந்துட்டு பாத்துருப்பீங்க. அந்த சின்ன பிள்ளைங்க கதையை வந்து கதைச்சு நாங்கள் 2, 4 வயசு 4 வயசு 2 வயசு போல இருக்கு. படிப்பா வயசு தெரியல. அந்த பிள்ளைங்க வந்துட்டு இறந்துட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் வச்சிருக்கணுமா. அதுவுமே வந்து என்னென்ன வழியா தெரியல. கண்டிப்பா வந்துட்டு நான் நாளை தந்து எடுப்பினோம். அப்படி ஏதாச்சும் நீங்க அந்த குடும்பம் கஷ்டம் மிக கஷ்டம் தான். ஏதாச்சும் செய்ய போறீங்கன்னா தொடர்பு ஒன்று செய்யுங்க. நாங்க வந்து வீடியோ முடிப்போம். நம்ம கண்டிப்பா இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மற்ற வந்து எங்க சேனல்ல வந்து நாங்க வீடியோ எடுத்து போட்டு அந்த அண்ணாவை வந்து இறந்துட்டாரு. என்ன அதாவது வந்து அந்த கொரோனா ஊசி போட்டு பாதிக்கப்பட்ட அந்த அண்ணா வந்துட்டு இறந்துட்டார். அதையுமே வந்துட்டு சொல்லி கொண்டோம். அந்த சேனல்ல வந்துட்டு 2 இழப்புகள் வந்திருக்கேன்னு 2 இழப்புகள் வந்து நாங்கள் வீடு எடுத்து போட்டு வந்திருக்குது. இன்னைக்கு வந்து கவலையா இருக்கும். சின்ன பிள்ளை விழுந்து எல்லாம் இருந்தோடனே நான் வந்து ஏதாச்சும் ஒரு உதவி எடுத்து கொடுக்கணும்ட்டு எல்லாரோடையும் கதைச்சு இந்த மைண்ட் வந்துட்டு ஒரு நிலையில இல்லை. கைகாலெல்லாம் கொஞ்சம் நடந்துற மேய்க்கிறது அந்த பிள்ளை நினைக்க அது வந்து சரியா கஷ்டப்படினா நான் வந்துட்டு அவங்களுமே வந்து இப்போதைக்கு கதை கொண்டு வந்திருக்கேன்னா நாங்கள் வீடியோ கும்பிட மாட்டோம்னு சொல்லிக்கணும். அதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். ஏன்னா எங்கள் மாமாட்ட போய் கதைச்சுதான் நாங்கள் வந்து வீடியோவுக்கு வந்துட்டு விருப்பம் இல்லையான்ற மாதிரி கதைச்சிருக்கணும். அதுக்கான விளக்கங்கள் என்ன தெரியல. இப்ப இருக்கிற நிலைமையில எடுக்கல. அதுதானே அப்படி யாராவது செய்ய வீடியோ போமெண்ட் சொல்லி சொன்னாதான் நாங்க வந்து எங்கள்ட காசுல வந்து செய்யறது இல்ல தானே. இது இப்ப நாங்கள் ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும்னு சொன்னா அதை வந்துட்டு புலம்பே உறவுகள் நீங்கள்லாம் வந்து செய்வீங்க. ஆனா அதுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கணும்னு சொன்னா நாம வந்து வீடியோ நாங்க வந்து கதைக்கணும் காட்டணும். மேல அது கொடுக்கறது ஏற்கனவே சும்மா எல்லாம் கதை கட்டுறாங்களப்பா கல்லர் 2 அதை அப்படி ஒரு கல்லர் சொல்லி கதை கட்டுறாங்க. அப்படி நாங்க வீடியோ எடுத்து போட விட்டோம்னு சொன்னா இன்னும் கல்லர் 2 நாளைக்கு இந்த உங்களுக்கு
எங்களுக்கும் வரும் இல்ல இப்ப ஒவ்வொன்று வந்து ஒன்று பெருஞ்சாலையும் வரும் அதுக்காண்டி இப்ப அவ ஓமன்னு சொல்லி சம்மதிச்சிட்டா ஏற்கனவே ஒரு 4-3 காவியம் சொல்லி எடுத்திருக்குது அவ்வளவு கஷ்டத்துல இப்ப இந்த குழந்தை தண்டின வழியா அப்ப அதே மாதிரி வரக்கூடாது நாங்கள் எவ்வளவு கொடுத்தோம் போனோம்ன்றத நீங்கள் இந்த காணொலியில பார்ப்போம் கண்டிப்பா நாங்க வீடியோ எடுக்க வந்து செய்யவும் தான் மாட்டோம் ஏன்னா சும்மாவே வந்துட்டு நல்ல மாதிரி கதைக்கிற உறவுகள் கூட வந்து சில பேர் வந்துட்டு நம்பர் எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணிட்டு போறாங்க அவங்க அப்படி இருக்க வந்துட்டு சும்மாவே ஏதோ எல்லாம் வந்துட்டு அப்படி செய்யறாங்க அதுக்கிட்ட மாதிரி நாங்க இந்த வீடியோ போட்டு நாங்க காசை கொடுத்துட்டு வீடியோ போட்டு விட்டோம்னா அவங்க என்ன ப்ரூவ் பண்ணிடுவாங்க நாங்க கல்லறாங்கன்னு சொல்லி அதுக்காக நாங்க இதை வந்து அவாய்ட் பண்ணுவோம் சொன்னா வீடியோ நம்ம வந்து சொன்னா நாங்க உதவி செய்வோம் அதுக்கு தெரியுமே நாங்க கதைப்போம் கதைச்சு போட்டு உங்களுக்கு சொல்லுவோம் ஓகே இந்த வீடியோ வந்துட்டு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கலாகார ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பண்ண அப்படின்னு சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் அம்மாக்கு என்ன உதவி பண்ணணும் பிள்ளைக்கு என்ன உதவி பண்ணணும் காலில் நந்தாண்டு ஒன்று அம்மா வந்து காலில் சின்ன புண்ணு வந்துட்டு கொஞ்சம் வேதனையா இருக்காங்க நீங்களெல்லாம் இது வச்சுப்பீங்க அம்மா அப்புறம் வெத்தில போட்டு கொடுங்க ஓகே இது வீடியோ நான் முடிச்சுக்கிறோம் பாய் காட்டி விடுங்க பாய்